என்ன மச்சான் வர சொன்னேன்? முதல்ல வந்து இரிய. என்ன மச்சான் என்னடா அப்செட் மைண்ட்ல இருக்கிற? சும்மா சரியாதா ஒரு சில கவலைகள் தான். என்ன கவலை? நம்மட சொந்தக்காரன் ஒருத்தன் அவன் தோட்டம் கிடக்கு எங்கட வீட்டுக்கு பின்னுக்கு நேற்று வந்து லொரியில் தேங்காவெல்லாம் ஆஞ்சிட்டு போனான். அப்போ எனக்கு ஒரு 2-3 காய் தேங்காய் தருவான்னு பார்த்தா தரல. அதுக்கு முதலும் அப்படித்தான் மாடந்து வாங்கி சதக்காய் கொடுக்காமண்டு எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்தான், என்னையும் மறந்துட்டான். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், இவன்லாம் என்ன மனுஷன்டாப்பா. மச்சான் நான் ஒன்று சொன்னா கோவிக்க மாட்டியா? அன்னைக்கு உன் வீட்டு மாமரத்தில் நீ 100-150 ஆக்கிட்ட மாங்காய் ஆஞ்சு, அதில் ஒன்றை சரி நீ அவனுக்கு கொடுத்தியா? அவன்கிட்ட விட மாமரம் இருக்குதானே மச்சான்? சரி, மாமரம் இருக்கு. ஒரு வெள்ளிக்கிழமை உன் ஃபேமிலியை நாளைக்கு சாப்பாடு போட்டாதானே, அதுக்காவது கூப்பிட்டியா? சாப்பாடு இல்லாமலுக்கு மச்சான் இருக்கான் அவன். அப்படி இல்லை மச்சான், உன்ன மாதிரி அவனும் எதிர்பார்க்கலாம் தானடா. நீயும் கொடுக்கல, அவனும் தரல. முதல்ல நீ கொடு. நீ கொடுக்காம மற்றவங்கள்ட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காத. உதாரணத்துக்கு சொல்லணும்டா மச்சான், ஒரு பந்து இருக்குத்தானே, அதை ஒரு சுவரை நோக்கி எவ்வளவு வேகமா எறிகிறோமோ அதே வேகத்தோட நம்மக்கிட்ட வரும். அதே போலதான் நம்ம அடுத்தவங்கள்ட்ட நடந்துக்கிற விதம். நம்ம அதெல்லாம் செய்யாம அடுத்தவனுக்கிட்ட எதிர்பார்த்தே வாழ்றோம். இந்த எதிர்பார்த்து வாழ்ற வாழ்க்கை தான் நிறைய ஏமாற்றங்களை கொண்டு வருது. அவன் தரலன்றவன மனம் உடைஞ்சிடுறோம். இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போகக்கூடாது. யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காத மச்சான். உனக்கிட்ட இருந்தா குடு, இல்லையா விற்று. அதை நினைச்சு மனசுடைஞ்சு போய் குந்திக்கிட்டு தெரியாது. நான் சொல்றது உனக்கு விளங்குதானே? எதிர்பார்ப்புகளோட வாழாது. ஏண்டா இங்க நம்மகிட்ட யாரும் எதுவும் தரப்போறது இல்லை. உனக்கிட்ட இருந்தா குடு. அதை வச்சு அவன் உங்ககிட்ட வாரதும் வராம போறதும் அவனை பொறுத்தது. உண்மையிலேயே நீ சொல்ற மாதிரி நான் மற்றவனுக்கு கொடுக்குறத விட எதிர்பார்க்குற விதம் கொஞ்சம் கூடத்தான். அதனால இன்ஷா அல்லாஹ் நான் அந்த நிலைமையை கொஞ்சம் மாற்றிக்கணும். கவலைப்படாதடா, எல்லாம் சரியாகும். எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்களிடம் ஏமாற்றம் குறைவாகவே உள்ளது. இன்றைய காலச்சூழலில் வாழ்க்கை என்பது பலவிதமான எதிர்பார்ப்புகளோடும் பரபரப்புடனும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்னால் எல்லாம் முடியும், எனக்கு எல்லாம் வேண்டும் என்கின்ற பிடிவாதமே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் உள்ளத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் பொருள் படைத்தவர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் முதுமையின் போது இயலாமையால் தவிக்கிறார்கள். அந்த நேரத்தில் வாழ்வில் பெற்ற அனைத்து நலன்களும் வீணென்றே அவர்கள் கருதுகின்றனர். எதிர்பார்ப்பற்ற வாழ்வில் வேதனையே இல்லை என்ற சிந்தனையை உள்வாங்கி வாழ்வை நகர்த்தினால் நாம் இயல்பாகவே வாழ முடியும். எதிர்பார்ப்புகளற்று வாழ்வது சற்று கடினம்தான். ஆனால் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் போது ஏமாற்றமும் விரக்தியும் ஏற்படும். அதனால் உடல்நலமும் மனநலமும் பாதித்து கஷ்டப்படுவது நாம் தான் என்பதை மனதில் நிறுத்தி எதிர்பார்ப்பற்ற வாழ்வை வாழ்ந்து ஏமாற்றங்களை தவிர்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.